பெங்களூரில் வெளுத்து கட்டிய மழை, மருத்துவமனை சுவரிலிருந்து 7 பேர் பலி. மைசூரு தாம்பரம் தென்காசி சென்னை எழுப்பது மே தின சிறப்பு ரயில் குமரி தென்காசிக்கு இயக்கம். 3 பேரை மட்டும் உயிருடன் மீட்க முடிந்தது. உட்பட 7 பேர் உடல் நசுங்கி இறந்தனர். வாராகி மீதான குண்டாஸ் ரத்து. வாராகி ரூ.50,000 வழங்க உத்தரவு. தமிழகத்துக்கு 2.50 டிஎம்சி நீர் ஆணையம் உத்தரவு. இனி பேச்சு இல்லை, வீச்சு தான். ட்ரம்புக்கு எச்சரிக்கை. ஒவ்வொரு சேமிப்பு வளர்ச்சிக்கும் ஒரு படி. சென்னை ரயில் கோட்டம் வருவாய் ஈட்டுவது சாதனை. வெயில் 2 ஏரிகளை குடிநீர் தட்டுப்பாடு அபாயம். ஸ்மார்ட் பஜாரில் ஃபுல் பைசா வசூல். அரசு பள்ளிகளில் 1,00,000 மாணவர் சேர்க்கை. ரூ.1 கோடி. கஞ்சா கடத்தல் ரவுடி கொள்ளைக்காரி கூட்டணியில் கைது. தபால் ஓட்டு எண்ணிக்கையை கண்காணிக்க தவேகா முறையீடு. திருமா மீதான வழக்கு ரத்து செய்தது ஹைகோர்ட். பரஞ்சேரி பேர் விவகார விருதுநகர் கலெக்டருக்கு என்சி ஆணையம் நோட்டீஸ். 92% மேற்காங்கல கடைசி கட்ட பதிவான ஓட்டுகள். ஆட்சி மட்டத்தை குறிக்கிற வரலாற்று காணாத ஓட்டு பதிவு. மனம் தூய்மையாக இருந்தால் நிம்மதியாக வாழலாம். உண்மை எது என்பதை கண்டறிந்து செல்வது விவேகம். ஆணவத்தை கைவிட்டு ஆர்வமுள்ள பணியில் ஈடுபடுங்கள். எதிர்கால 10 வார்த்தை பேசினால் பதிலுக்கு 1 வார்த்தை பேசினால் போதும். பிற இன்பங்களை கண்டு மகிழ்வது பெரும் புண்ணியம். துன்பங்களை கண்டு மகிழ்வது பெரும் பாவம். யாரிடம் சண்டை வேண்டாம். உங்கள் விமர்சிக்க இடத்தை விட்டு விலகி செல்லுங்கள். ஷிரடி சாய்பாபா. புலிகளின் தனித்தன்மை. மனிதர்கள் பல விலங்குகளுக்கு நிறங்கள் துல்லியமாக தெரியாது. பெரும்பாலும் விலங்குகளுக்கு கருப்பு வெள்ளை தான் காட்சி புலப்படும். இந்நிலையில் புலி, வரிக்குதிரை உட்பட விலங்குகள் தங்களது உள்ள கோடுகளை வைத்து எதிர்களிலிருந்து தப்புகிறது. அதாவது புலிகள் கோடுகள் மூலம் அவற்றின் உருவம் முழுமையாக தென்படாது. அதனால் புலியை காண முடியாது. புலிகள் புல்வெளியில் நடந்து செல்லும்போது கோடு எதிர் விலங்குகளுக்கு புற்களின் நிழல் போல தோற்றம் தரும். இதனால் புலி எளிதில் தப்பித்துவிடும். சர்வதேச தினம். பொதுவாக இசை என்பது மனித மகிழ்ப்படுத்த உலக மக்களை ஒருங்கிணை கருவியாகவும் செயல்படுகிறது. இவர்களுக்கு பல்வேறு இசை வகைகள் உள்ளது. ஜாய்ஸ் என்பது அமெரிக்க பரமரிசையாக கருதப்படுகிறது. ஜாய்ஸ் இசை கலைஞர்கள் அங்கீகரிப்பதற்காக ஐநாவின் யுனெஸ்கோ சார்பில் சர்வதேச ஜாய்ஸ் தினம் கடைபிடிக்கப்பட்டுள்ளது. ஜாய்ஸ் தினம் உலக இசை மட்டுமல்ல, உளவியல், கல்வி, பல்வேறு கலாச்சாரத்தை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பளிப்பதாக உள்ளது. கழிப்பறை எத்தனை புதிய படம். சென்னையில் விஷாலின் மகுடம் படப்பிடிப்பு. விஜயன் ஜனநாயகம் மே 8ஆம் தேதி வெளியாகிறதா? நடிகர் தெரியல நுஷேரா. நடிகர் விக்ரம் ரீல்ஸ் வீடியோ வைரலாகி கேரளா போலீஸ். 13 ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் நடிக்க வந்த சமீரா ரெட்டி. சித்திரை திலகம் ஆடிய கருப்பு படவில் சூர்யா உற்சாகம். கொசுத்தலை புகார் வந்தால் 48 மணி நேரத்தை உரிய நடவடிக்கை. தமிழ் அரசு உயர்நீதிமன்ற உத்தரவு. 48 மணி நேரத்தில் தமிழ் கலாச்சாரத்தில் புகழ்பெற்ற நடனங்களை ஒன்று திருவாக்குல ஆடை கட்டுப்பாடுகளுடன் கரகாட்டம் நடத்த அனுமதி வேண்டும். மதுரை ஹைகோர்ட் உத்தரவு. திரை திருவிழா கோலாகலம். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலில் தேரோட்டம் இன்று நடந்தது. மதுரை மாசி வீதிகளில் பக்தர்கள் வெள்ளம். தமிழ்நாட்டில் வாக்கு எண்ணும் ஊழியர்களுக்கு இன்று சிறப்பு பயிற்சி. காவலாளர்கள் விடுமுறை எடுக்க தடை. முற்றுகை நீக்க வேண்டும் என மன்றாடுகிறது. ஈரான் இராணுவத்தின் முதுகெலும்பு முடித்துவிட்டு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு. எங்களை தவறமைப்ப உங்கள் கப்பல்களில் எடுத்து விடுவோம். ஈரானுக்கு விஜய் குழந்தைகளுக்கு உரிமை கண்டன கழகம் கண்டனம். எடுத்த கோரி தேர்தல் ஆணைய கடிதம். தேர்தல் ஆதாரத்துடன் சிறுவர்களை பயன்படுத்துவதா தப்புலா? தென்காசி துணை ஆட்சியின் அறிக்கை அளிக்க உத்தரவு. காவிரி மேலாண்மை ஆணையக்கூட்ட அறிவிப்பு. சூழ்ச்சி சீமான் அறிக்கை. சிலரிட காத்திருந்த காலம் குறைப்பு. எண்ணிலங்களின் உரிமைப்பத்தால் தமிழக நாடு ஊட்டி அருகே கழிவுநீர் தொட்டியில் இருந்த குழந்தை சாவு. திருவள்ளமட்ட உடனே சின்ன வெங்காய செடிகள் வந்துள்ள களைகளை எடுக்கும் குடுவாஞ்சேரி மாடி படிக்கட்டி கால் விலை கீழே வந்த பெண் சாவு. தம்பதிக்கு மயக்க மருந்து கொடுத்து 51,000 திருட்டு. நேபாள பெண்ணுக்கு விளைவிச்சு. சென்னை கிளம்பாக்கம் திருட்டு. திருப்பதி கோயிலில் துணை ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ண வழிபாடு. ரயில்வே வளாகத்தின் ஆதரவு தவிர்த்து 556 மீன்கள் மீட்பு.
தொண்டர்களும் ஒப்படைப்பு. திருமலை சருகருவா கொடையில் அமைந்த குத்தம்பாக்கு பேருந்து வருகிற ஜூன் மாதம் திறப்பு. இறுதிக்கட்ட பணிகள் முடிப்பு. படுக்கை ஏசி கொண்ட பேருந்துகள் புதிய கட்டுப்பாடுகள் விதிப்பு. அமைச்சர் தகவல். நான்கு நாள் ஓய்வுக்கு பின் கொடைக்கானல் முதல்வர் என்று சென்னை பிரபுக மறைந்த கலந்து குடிமக்கள் எதிர்வார்கள். தமிழக மின் தேவை புதிய உச்சம் 21 மெகாவாட் அதிகரிப்பு. ஆயுள் தண்டனை கைது பட்டினி போராட்டம் உயிருக்கு ஆபத்து தாய் கதறன் பேசும் மனுமை ஏற்க அவனை சந்திக்கும் சிறைகளுக்கு அனுமதி அளிக்க வேண்டும். நெல்லை சிறையில் மோதல் கைதிகள் 3 பேர் காயம். பிறந்த குழந்தை இனத்தை தாயூர் இழப்பு. ஜாதி மதவற்றவர்கள் சான்று தேவையில்லை. ஹைகோர்ட் விஐடி அலுவலகத்தில் பீடக் நுழைவுத் தேர்வு தொடங்குகிறது. மும்பை 6வது தோல்வி. ரிக்கில்டன் சதம். இந்தியாவுக்கு 2 தங்கம். ஆசிய பீஸ் மல்யுத்தத்தில் அபாரம். கேஸ் பேட்மிண்டன் இந்தியா ஏமாற்றம். மேற்காசிய போர் பதற்றால் விலைவாசி அதிகரிக்கூடும். சேமித்தக அறிவிக்கை. ரூபா மதிப்பு சரியாக வளர்ச்சி பாதிக்கும். ஆயுதர்களுக்கு மருத்துவப்படி நேராக வங்கிய கணக்கு வந்துவிடும். ஓய்வூதியர்கள் அதிர்வில் மற்ற தகுதியடைந்த ஓய்வூதியம் 3 மாதங்களுக்கு ஒருமுறை மருத்துவப்படி நேராக வங்கிய கணக்கில் வரவு வைக்கப்படும். செப்டம்பர் நவம்பர் காலத்துக்கான தொகை டிசம்பர் முதல் வாரத்தில், டிசம்பர் பிப்ரவரி காலமான தொகை மார்ச் முதல் வாரத்தில் செலுத்தப்படும். மத்திய ஓய்வூதிய கணக்கு அலுவலகம் தகுதியுள்ள நபர்களை சரிபார்த்து எங்களுக்கு தகவல் அனுப்பணும். எங்களுக்கு தானாக பணம் செலுத்த விடும். மருத்துவப்படி தடையின்றி கிடைக்க வேண்டும் என ஓய்வூதியர்கள் ஒரு ஆண்டும் நவம்பர் மாதம் தங்களின் ஆயுள் தண்டனை கைமறிக்க வேண்டும். தவறினால் டிசம்பர் மாதம் முதல் மருந்து படி நிறுத்தப்படும். ஓய்வூதியரின் மறைவுக்கு பிறகு தகுதியுள்ள குடும்ப உறுப்பினர் மனைவி கணவர் இதை பெறலாம். ஏற்கனவே அனுமதி பிரதேச குடும்ப உறுப்பினர்களும் பெயர் இருந்தால் ஓய்வூதியரின் இருப்பு சான்றிதழை மட்டும் கொடுத்தால் போதும். பெயர் இல்லையில் புதிய அனுமதி பெற வேண்டும். கூடுதல் வசதி. புதிய அரசு உயர் நிலையான மருத்துவப்படி செய்தது எப்போ வேணுமானாலும் சிஐஜி HS மருத்துவ காப்பீடு திட்டம் மாறிக்கொள்ளலாம். ஒரு முறை இந்த திட்டத்தை தேர்வு இந்த விதிகளை செல்லுபடியாகும். அதன் பிறகு மாதாந்த மருத்துவப்படி வழங்கப்படாது. ஓய்வூதியர்களின் லாபம். ஆவணங்களை திரட்டுவது அவற்றை சமர்ப்பிக்க அலுவலர்கள் தேவையில்லை. மாதங்களுக்கு ஒரு முறை மருத்துவப்படி நேரடியாக வங்கி கணக்கு வந்துவிடும். மையப்படுத்தப்பட்ட சரிபார்ப்பு என்பதை பணம் விடுவிப்பது ஏற்படுகிறது மற்றும் பிழைகள் குறைக்கப்படும். சிபிஐ விசாரணை. திமுக செந்தில் பாலாஜி மீதான டிரான்ஸ்ஃபார்மர் வழக்கு. ரூபாய் 397 கோடி இழப்பு விவகாரத்தில் உயர் நீதிமன்ற உத்தரவு. பிற மாநிலங்களை மதுங்களுக்கு தமிழக அரசின் அரசாணை பொருந்தாது. நகை விவசாய கடன்களுக்கு முன்னுரிமை. சிட்டி யூனியன் நிர்வாகி இயக்குனர் தகவல். பைசா கூட இழப்பில்லை செந்தில் பாலாஜி திட்டவட்டம். தேர்தலொட்டி யாருக்கு குழப்பம். வயிற்றில் புலி கரைத்தால் கோயில்களுக்கு தலைவர்கள் படையெடுப்பு. அண்ணா பல்கலைக்கழகத்தின் கோடை பயிற்சி வகுப்பு. உதயகிரி நெருங்க விடாத இவர் ராணி முதல்வரிடம் திமுகவினர் புகார். வழக்கறிஞராக பேரறிவாளர். காங்கிரஸ் கட்சியினர் எதிர்ப்பு. 5 மாநில தேர்தல் பரபரப்பு. கருத்து கணிப்பு. +2 என்ன படிக்கலாம். பொறியியல் வழிமுறைகள். அறிவியல் அறிவித்தல். முக்கிய குறிப்பு. எந்த பாதை தேர்வு செய்வது. தகராறு விசாரிக்கும் வருவாய்த்துறையினருக்கு கட்டாய சட்ட கல்வி கோரிக்கை. மனு மீது பதிலளிக்க உத்தரவு. கார்த்தி பிடித்திருந்த ஒரே குடும்பத்தில் 5 பலி. அக்னி ஏவுகணை திட்டம் தயார் நிலையில். DRDG பள்ளியில் நடத்தி
பழங்கால சுவாமி சிலைகளை தஞ்சை அருகே கண்டெடுக்கும் இடங்கள் சிக்கிய தோரணங்கள் தேரோட்டத்தில் பக்தர்கள் வேதனை. ஜார்ஜன் மாநில சிறுவன் உலக சாதனை நீச்சலில். மே மாதம் முழுவதும் பரணிக்காடு போகலாம். ரத்தக்கார செய்ய சிறுமி கொலை, வாலிபர் குற்றவாளின்னு தீர்ப்பு. இந்திய மஞ்சளுக்கு அதிக வரவேற்பு. 2025 1.7 நாள் டன் ஏற்றுமதி. சிறுமி கூட்டுக்கலத்துக்கு 3 வழக்கு போட்சா. பள்ளி நிர்வாகக்கார் மீது நாட்டு வெடிகுண்டு வீச்சு. சாத்தான்குள வழக்கு மேல்முறையீடு அவசியம். மரத்தில் மயக்குமதி. தாய் மகள் பரிதாக எச்சரிக்கை. அமெரிக்க எதிர்க்கு ரஷ்ய அதிபர். மேற்காசிய போர் மிக மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும். புட்டபர்த்தியில் இன்று நாளையும் வேணுமோ என்ன தண்டி அங்கே இருக்கு தாங்க காசு என்ன தண்டி அங்கே இருக்கு அது என்ன இருக்குங்க. யுஐசி நெட்டு தகுதி தரும் புதிய பாடங்கள் சேர்ப்பு. கருத்தின நாளையும் புத்தகம். மதுரை தந்த அழகருக்கு எதிர் சேவை. கோவிந்த கோஷ்ட பக்தர்கள் வரவேற்பு. மதுரையில் அழகர் கோயில் புகழ்பெற்ற 10 கோயில் ரத வீதியில் தரை கீழே கேபிள் மின் விநியோகம். சாரா சில வீடியோ வைரஸ். அட்வொகேட் ஆக நடிக்கும் கீர்த்தி சுரேஷ். கமல்தான் என்ரோல் மாடல். லோகேஷ் கனகராஜ். தனுஷு தரா நேரடி மோதல். சித்ராபவனி வழிபாடு. சண்முக அம்மன் கோயிலுக்கு செல்ல வனத்துறை கட்டுப்பாடு. செப்டி டேங்க் சுத்தம் செய்ய வாகன உரிமையாளருக்கு ஆலோசனை கூட்டம். துறை அதிகாரிகள் பங்கேற்பு. தென்காசி வெண்கர கோயில் பெருமாள் உற்சவ திருவிழா மே 5 துவக்கம். பெருமாள் கோயில் திருவிழா தென்காசி மே 5 துவக்கம். 6ஆம் தேதி 6, 7, 8 7ஆம் தேதி குதிரை வாகனத்தில். அப்புறம் இரவு 8 மணி கருட சேவை. இன்னைக்கு 6ஆம் தேதி. 5ஆம் தேதி 5ஆம் தேதி சிறப்பு பூஜை. எந்த ஒரு ஸ்ரீதேவி பூதேவி சமேத விண்ணகர பெருமாள் கோயில். சித்திரை மே 5 உடனே கண் பரிசோதனை. எங்கன்னு தெரியல. சித்திரவழிபாடு. சண்முகம்மன் செல்ல வனத்துறை கட்டுப்பாடு. செப்டி வாகன உரிமைக்கு ஆலோசனை கூட்டம். சுகாதாரத்துறை அதிகாரிகள் பங்கேற்பு. நெல்லை ரேஷன் கடை பெண் ஊழியரை தாக்கி வாலிபருக்கு தர்மடி. எட்டையோட அருகே பரப்பு. வீட்டில் புகுந்த நகை திருடி அடமான வைத்த பெண் கைது. பணக்குடி அருகே விபத்து. கார் சரக்காட்டோ சேதம். சிறுவர் பலகளிலும் ஜொலிக்கும் சிங்கப்பெண். பெண்கள் மலர். காய்கறி சிறுதானியம் ஐஸ்கிரீம். ஆச்சரியமூட்டும் பிரச்சனை பந்தாடும் பவுன்சர் மோனிகா. மாத்திய அஸ்தமினி. சம்பளம் அதிகம் பேரம் பேசாண்டமை. கோடைவேலுக்கு மோர் காம்பினேஷன். மோர் இஞ்சி சிறிது இஞ்சியை துருவி. மோர் + இஞ்சி சிறிது இஞ்சியை துருவி மோரில் கலந்து குடித்தால் ஜீரணம் நன்றாக நடைபெறும். வயிற்றுப்புண் குறைய மோரும் இஞ்சியும். மோர் + ஜீரகம். மோரில் வறுத்த ஜீரக பொடி போட்டு குடித்தால் வயிறு வீக்கம் ஜீரணம் போன்ற பிரச்சனைகள் குறையும். மோர் + கருப்பு உப்பு. மோரில் சிறிது கருப்பு உப்பு சேர்த்தால் வயிறு சுத்தமாக செரிமானம் சீராகும். மோர் + கறிவேப்பிலை. கறிவேப்பிலை அரைத்து மோரில் கலந்து குடித்தால் இரத்தம் அதிகரிக்க உதவும். மோர் + புதினா. புதினா இலை அரைத்து மோரில் சேர்த்து குடித்தால் உடல் சூடு குறைந்து குளிர்ச்சி கிடைக்கும். மோர் + வெங்காயம் பெருங்காயம். மோரில் சேர்த்து பெருங்காயம் குடித்தால் வாய் பிரச்சனை மற்றும் வாய்ச்சல் குறையும். பெருங்காயம்
இடையில மோர் இஞ்சி போட்டால் ஜீரணம் நன்றாக இருக்கும், வயிற்று புண் குறையும். மோர் ஜீரணம் வறுத்த ஜீரகத்தை போட்டால் வயிறு வீக்கா ஜீரணம் குறையும். அப்புறம் மோர் கருப்பு உப்பு போட்டால் குடித்தா வயிறு சுத்தமாக செரிமாக சீராகும். மோர் ப்ளஸ் கறிவேப்பிலை குடித்தா ரத்தம் அதிகரிக்கும். ஆள் குடித்தா ரத்தம் அதிகரிக்கும். மோர் ப்ளஸ் புதினா இலை எடுத்து மோர் சேர்த்து குடித்தா உடல் சூடு மறைந்து குளிர்ச்சி கிடைக்கும். மோர் ப்ளஸ் பெருங்காயம் பெருங்காயம் குடித்தால்